ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். நீதிமொழியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தைகளிலே இது ஒன்றாகும். அநேக சமயங்களிலே நாம் சோர்ந்து போகும்போது இந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பித்து முன்னேறி செல்லக்கூடிய பலனை தருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத பல சம்பவங்கள், புரிந்து கொள்ள முடியாத பல சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மோடு கூட சொல்கிற வார்த்தை என்ன? நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்கிறார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே அன்னாள் என்பவளுடைய வாழ்க்கையிலே குழந்தை இல்லை. ஆனால் அவளுடைய வாழ்விலே ஒரு முடிவை ஆண்டவர் கட்டளையிட்டு பிள்ளை பாக்கியத்தை தந்தார். ஏசாயா 38ஆம் அதிகாரத்திலே எசேக்கியா ராஜா மரண விளிம்பிலே இருக்கிறார். உன்னுடைய காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டபோது அவன் சுவர் பக்கமாக திரும்பி அழுகிறான். ஆனால் ஆண்டவர் அவனுடைய அந்த வியாதிக்கும் மரண சூழ்நிலைக்கும் முற்றுப்புள்ளி வைத்து புது வாழ்வை தருகிறார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தால் பெரிய ஒரு பஞ்சம். அந்த பஞ்சம் எப்படி தீருமோ என்று ராஜாவும் மக்களும் கலங்குகிறார்கள். ஆண்டவர் அதை முடிவுக்குள்ளே கொண்டு வருகிறதை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே காண முடிகிறது. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே நாகமானின் குஷ்டரோகமானது அங்கு நீங்கி அவனுடைய சரீரமானது சிறுபிள்ளையினுடைய சரீரம் போல சுகம் அடைகிறது. ஆகவே வேதாமத்திலே ஏராளமான சம்பவங்களை நானும் நீங்களும் வாசித்து அறிந்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவுண்டு. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து புதிய காரியங்களை செய்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 9 வாக்கியங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். பெதஸ்தா குளத்திலே ஒரு மனிதன் 38 ஆண்டுகள் வியாதியோடு இருக்கிறான். அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே அவனுடைய வாழ்க்கை முடிவு வரும் என்பதை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. 38 ஆண்டுகள் குளமானது குளத்திலே தண்ணீர் எப்போது கலங்கும் என்று சொல்லி அதற்காகவே அவன் காத்திருக்கிறான். அவன் தூதனை நம்பினான், குளத்தை நம்பினான், மனிதர்களை நம்பினான். ஏன்? அவனுடைய வாழ்க்கையிலே எந்த நம்பிக்கையும் அவனுக்கு கைகூடவில்லை. ஆண்டவராய் இயேசுவானவர் அவனை தேடி வந்து அவனுக்கு சுகம் கொடுக்கிறதை அந்த திருமறை பகுதியிலே வாசிக்க முடிகிறது. அவன் வாழ்க்கையிலே அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். தன்னுடைய 38 ஆண்டுகளின் படுக்கை வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் என்பதை அவன் அறிந்திருக்க மாட்டான், எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஆண்டவர் அவன் வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்தார். இதே ஆண்டவர் என் வாழ்விலே, உங்கள் வாழ்க்கையிலே அநேக காரியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து புதிய வாழ்வை, புதிய ஆசீர்வாதங்களை நமக்கு தருவாராக. இந்த யோவான் 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 9 வாக்கியங்களை வாசித்தால் அவனை ஆண்டவர் சந்தித்தது ஆண்டவராகிய இயேசுவானவர் தான். அவனுடைய வாழ்க்கையிலே எந்த தகுதியும் இல்லை. அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சுகமாக்கி புது வாழ்வை தருகிறார். 2வதாக குளத்தின் அருகிலே பெதஸ்தா குளத்திலே 38 ஆண்டுகள் இருந்தவனை ஆண்டவர் தெய்வ வல்லமையினாலே இடத்தை மாற்றுகிறார். தன் 38 ஆண்டுகள் அவனுடைய வாழ்க்கை பயணத்திலே ஒரு சிவப்பு விளக்குத்தான் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் ஆண்டவராய் இயேசுவானவர் வாழ்க்கையிலே பிரவேசித்த பொழுது அங்கே சிவப்பு விளக்கானது பச்சை விளக்காக மாறி அவன் முன்னேறி செல்கிற மனிதனாய் மாறினான். இதுவரையிலும் யாருக்காவது அற்புதம் நடந்ததை அவன் பார்த்து கொண்டே இருந்திருப்பான். ஆனால் இப்போது அற்புதத்தையே ருசிக்கிற அந்த பயன் பெற்ற மனிதனாக மாறினான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அவனுடைய வாஞ்சை இப்பொழுது அவனுக்கு யதார்த்தமான, உண்மையான, அதிசயமாக அவன் ருசிக்க ஆரம்பித்தான். காரணம் என்ன? ஆண்டவராய் இயேசுவானவர் அவன் வாழ்க்கையில பிரவேசித்ததுதான். என் வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் ஆண்டவர் கரத்திலே ஒப்பு கொடுத்து பாருங்கள். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வரும்.
ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த திருமறை வசனத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொல்கிறேன். எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி உங்களுடைய வார்த்தையினாலே எங்களை திடப்படுத்தியிருக்கிறேன். இந்த வசனத்தின் அடிப்படையிலே எங்களுடைய வாழ்விலே அதிசயங்கள், அற்புதங்கள், மாற்றங்கள் ஏற்பட உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்டு தங்களை அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.